ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, HLL லைஃப் கேர் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா HLL லைஃப் கேர் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த HLL லைஃப் கேர் லிமிடெட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்திலிருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்ட் டேட் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எண்டு டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 17/7/2024 சொல்லியிருக்காங்க, ஜூலை 17. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி வந்து இந்த ஜாப் எல்லாத்துக்குமே எலிஜிபிலிட்டி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 37 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூலை 1, 2024 அன்னைக்கு 37 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்ன போஸ்ட்டுக்கான வேகன்சி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்லன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து CA ஆர் CMA முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா MCOM ஆர் MBA ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்மின் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். HR அல்லது அட்மினில் வந்து உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. MBA ஆர் MSW முடிச்சிருந்தீங்கன்னா பெட்டர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து MBA முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா எனி போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்மின் அசிஸ்டண்ட்டுக்கு டெல்லியில் வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நொய்டாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து நீங்கள் எனி டிகிரி முடிச்சுட்டு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது HR அண்ட் அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் மேனேஜருக்கு வந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் 2, ஒடிசாவில் 1, ஜார்க்கண்டில் 1 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் MBA ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் இல்லைனா MBA ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சீனியர் டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கும் டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஜூனியர் டயாலிசிஸ் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் டயாலிசிஸ் டெக்னீஷியன், அக்கௌண்டன்ட் கம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டருக்கு வந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் வந்து சுமார் 1206 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் வந்து அவங்க இதுலேருந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து அட்மின் அசிஸ்டண்ட்டுக்கு மகாராஷ்டிராலையும் ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், HR அண்ட் அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்டர் மேனேஜரை பொறுத்தளவுக்கு சத்தீஸ்கரில் ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து MBA ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் அல்லது MBA ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான எல்லா ஜாபுக்குமான சேலரி வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு 8,500லேருந்து 17,000 வரைக்கும், ஜூனியர் டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 20,000 வரைக்கும், டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 11,500லேருந்து 23,000 வரைக்கும். அதாவது அடுத்து வந்து சீனியர் டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 14,000லேருந்து 32,000 வரைக்கும், 32,500 வரைக்கும், அட்மின் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 20,000 வரைக்கும். அடுத்து அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு வந்து 12,000லேருந்து 29,500 வரைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், சென்டர் மேனேஜர், அக்கௌண்டன்ட் கம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டருக்கும் பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 29,500 வரைக்கும் நீங்கள் சம்பளமாக ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஜாப் டைட்டில் அண்ட்
ரெஃபரன்ஸ் கோடை வந்து நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம்லன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கரியர் பேஜுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு எல்லாத்தையும், சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டல்லையும் அனுப்பலாம், அதே போல் இமெயில் அட்ரஸ்லேயும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போஸ்டலில் அனுப்பும்போது அந்த கவரில் வந்து த போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்படிங்கிறது போட்டு அடுத்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து அந்த என்வலப்பில் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரியும் இது வந்து அதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது HLL லைஃப் கேர் லிமிடெட், HLL பவன், நம்பர் 26/4, வேளச்சேரி, தாம்பரம் மெயின் ரோட், பள்ளிக்கரணை, சென்னை அப்படிங்கிற அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். அதே போல் இதுக்கான மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா hrmarketing@lifecareHLL.com அப்படிங்கிற அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து போஸ்டலில் அனுப்பணும், இமெயிலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இமெயில் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா போஸ்டலில் கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 17. ஸோ ஜூலை 17க்குள்ளே நீங்கள் வந்து இமெயில் அனுப்புகிறதா இருந்தாலும் அல்லது போஸ்டல் அனுப்புகிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து 17/7/2024க்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்குமா, நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/7/2024. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்னது மாதிரி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டல் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா வந்து இமெயில் மூலியமாகவும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதில் வேணாலும் நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம் முன்னாடியே சொன்னது மாதிரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி போஸ்டலில் அல்லது இமெயிலில் அனுப்பலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.